வேதத்தில் வாசிக்கிற பொழுது சகல சம்பூரணங்களும், தேவத்துவத்தின் சகல சம்பூரணங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சரீர பிரகாரமாக, என்ன அர்த்தம், வெளிப்படை எல்லாரும் பார்க்கிற மாதிரி அனுபவிக்கிற மாதிரியே அடங்கி இருக்கிறது. இந்த துவக்கம் கிறிஸ்து இயேசுவே. இது எத்தனை தொடர போகிறது நமக்கு தெரியாது. இவர் இதை மறைச்சி வச்சிருக்கிறார். அவரே மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த காரியம் மறைக்கப்பட்ட ரகசியம்தான். எவ்வளவு காலம் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்க வேணும். இப்பவும் எதிர்பார்க்குறோம். வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வந்துட மாட்டாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லை? இன்னுமாக சுதாகரமில் ஒரு 10 ஆலயம் கட்ட பண்ணணும் இந்த ஏரியாவில் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அது நடந்தே தீரும். ஒரு கால் அப்படிப்பட்ட ஆளுங்கள் வரிசையாக கட்டுகிற பொழுது இந்த 3 பேருமாக இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இதில் உருவாக்குவார். ஆனால் அது அவருடைய விருப்பமும் நடந்தால் அவருடைய செய்கையுமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தேசுவின் விருப்பமாய், கிறிஸ்தேசுவின் செய்கையாய் இருக்கிற என் சகோதரன்மாரே, சகோதரிமாரே, இங்கு ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய உதவியினாலே, அவருடைய வழி நடத்துதலினாலே, விருப்பத்தை கொண்டு அதை செய்கையாய் மாற்றி இந்த தேவாலயமாக கண்முன்னாலே காண்பிக்கிறார். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். இதை போல பல ஆலயங்கள் கட்ட தேவன் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வாராக. எதுக்காக? ஆத்தும ஆதாயத்துக்காக. அது ஒன்று தான் ஆதாயம். அதில் மட்டும் மிஸ் ஆகிடவே கூடாது. நாளைக்கு அப்பா கேட்பார், எனக்கா என்ன பண்ணுன்ற ராசான்னு கேட்பார். ஆண்டவரே, ஏதோ இந்த வஞ்சாஞ்சேரியா நம்ம சேரிக்கு போனோம், அங்கே ஒரு 4 ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தோன்னு சொல்கிறதுக்கு வாயாவது இருக்கணும். அதுக்குமாக தேவன் நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பாராக. நல்லா இருங்க. இது போல பல ஆளுங்கள் எழுப்பப்படுகிறதற்கு ஜெபிச்சு கொள்ளுங்க. முடிஞ்சால் அவங்களால் ஒத்தாசை செய்யுங்க. அவர் எதாவது உதவி எதிர்பார்க்கலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரே எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் நாமமாக நம்முடைய கடமை இருக்கு இல்லையா, அது நாமமாக ஒன்று கைகோர்த்து கொள்கிறது நல்லதாக இருக்கும். பல ஆலயங்கள் எழும்ப நாமமாக காரணமாக இருப்போம். தாழ்த்து கொள்ளுவோம், தாழ்த்தி கொள்ளுவோம். தாழ்த்த எல்லாமே நன்மையாக இருக்கும். மனுஷன் மத்தியில் அல்ல. அதையும் தேவன் சொல்லுகிற பொழுது பேதுரு மூலமாக யாரெல்லாம் அதிகாரிகளோ, யாரெல்லாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்களுக்கு முன்னால் தேவசித்தமான அவர்களை தாழ்த்துங்கள்னு சொல்லி வச்சிருக்கார். ஆனால் யாக்கோபில் சொல்கிற பொழுது ஆணித்தரமாக சொல்லப்பட்ட விஷயம், தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். வந்திருக்கிறவர்களே, தாழ்மையை புரிந்து கொண்டவர்களே, கர்த்தருடைய தாழ்மை உங்களிலே ஜீவிக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த ஒரு சாதாரண அடிமை என்கிற முறையிலே கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அந்த தாழ்மை தொடரட்டும், மேலுமாய் தொடரட்டும். அது நிமித்தமாய் சகல விதமான நன்மைகளும் எல்லாருக்கும் வாய்க்கட்டும். உயர்த்துவார். என் மட்டும்? உலகம் மட்டுமா? ஆகாயம் மட்டுமா? ஜெயன் மட்டும், தன்னுடைய சிம்மகாசனம் மட்டும் உயர்த்துவார். அதனால் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை போல் ஜெயாளி ஆகிறவன் யாரோ அவனுக்கு நானும் பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை போல என் சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்வதற்கு இடம் கொடுப்பேன். வலிக்குதா? அம்மா மடியில் படுத்துக் கொள்வதற்கு வலிக்குமா? ஒருத்தருக்கு என்ன வயசானாலும் சரி வலிக்குமா? இல்லை இந்த அம்மாவுக்கு தான் வலிக்குமா? அதுபோல தாயின் சாணத்தில் இருக்கிற எல்ஷதாய் நான் மடியில் படுத்துக்கிறேன்னு சொன்னால் என்ன சந்தோஷப்படுவார்? மடியை வச்சிருக்காருமா நமக்காக. என் மடியிலே, என் சிங்காசனத்திலே என்னோடு கூட அமர்த்திக் கொள்ளுவேன். ஆயத்தப்படுவோமாக. ஏர்னஸ்ட் மினிஸ்ட்ரீஸ் இந்த நாளிலே இந்த புக் ஓப்பன் செய்யப்படுகிறது. 1வது பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இது தொடரும் தொடரும் தொடரும். எல்லா விதமான சீரியஸ்னஸோடு கூட, எல்லா விதமான ஞானத்தோடு கூட, எல்லா விதமான அறிவோடு கூட, ஆற்றலோடு கூட, புத்திசாலித்தனத்தோடு கூட கர்த்தர் மூலதனத்தை கொடுப்பார். நீ கையேந்தி நின்றால் போர். நம்ம யார்கிட்ட பிச்சை எடுக்கிறோன்னு சொன்னால், யார்கிட்டப்பா மழுகால் போயிட்டு ராத்திரியில் ஆண்டவரே 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 ஆலயம் கட்ட போகிற எனக்கு உதவிகள் செய்யுங்க. செய்வாரா? செய்ய மாட்டாரா ராஜா? காக்கை குருவிகளுக்கெல்லாம் கூட உணவு தேடி அலைகிற பொழுது அவர் தாமே சவரித்து கொடுக்கிறவர் இருக்கிறார் ஆகாரத்தில் சொல்லி வாசிக்கிறோம். மிருக ஜீவன்களுக்கும் சவரித்து கொடுக்கிறவன் வாசிக்கிறோம். நம்மையா விட்டுடுவார்? நம்மையா பசியில் விட்டுடுவார்? நம்மையா தாகத்தில் விட்டுடுவார்? நம்மைகளை நிர்வாணத்தில் விட்டுடுவார்? இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, கனப்படுத்தப்படுதல் அங்கேயுமாக நிச்சயமாய் கனப்படுத்தப்படுவோம். எப்படி? உருவாகி இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாருமே உனக்கு பணிவிடை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தேவதூதர்களை உண்டாக்கியப்படுதே உனக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் உருவாக்கி இருக்கிறார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவ தூதர்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கு பணிவிடை செய்ய ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள். தைரியப்படு.
இயேசு உன்னோடு இருந்தால் 72,000 தேவதூதர்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இயேசு உன்னோடு இருந்தால் போதும், 72,000 தேவதூதர்கள் உன்னோடு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். உலகம் உன்னை எதிர்த்திருந்தாலும் சரி, நீதான் ஜெயிப்பாய், நீதான் ஜெயிப்பாய். யோனஸ் மினிஸ்ட்ரீஸ் ஜெயிக்கட்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.